வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ இன்டர் நவம்பர் 2024 பேட்ச் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு யார் யாரெல்லாம் நவம்பர் 2024 என்கிட்ட சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த சிஏ இன்டர் நவம்பர் 2024 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் 50 ரூபா கட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour பேசின வீடியோவாக இருக்கும். அதை நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த டைமில் வந்து நான் வந்து சரி ஓகே அர்ஜென்ட்டாக ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். வாட் இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் தி சிஏ இன்டர் நவம்பர் 2024 லைவ் ஜூம் பேட்ச்? அதுனா பிப்ரவரி 20ஆம் தேதி. இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது பிப்ரவரி 14th. நீங்கள் பிப்ரவரி 20th ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அந்த லைவ் ஜூம் கிளாஸில் உங்களால் உட்கார முடியும். எனக்கு வந்து எப்பயுமே நான் இதான் ஓப்பன் ஆப்ஷன் தான் கொடுப்பேன் பசங்களுக்கு. எப்பயுமே இந்த கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி இந்த டேட்குள்ளே தான் நீ பண்ணணும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் பிப்ரவரி 20th அப்புறம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் உங்களை நான் லைவ் ஜூம் கிளாஸில் போட முடியாது. எந்த சப்ஜெக்ட் வந்து பிப்ரவரி 20th ஆரம்பிக்குதோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் டே 1லேருந்தே லைவ் ஜூமாக ரெக்கார்டடாக முடிவு பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து லைவ் ஜூம் கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நான் லைவ் ஜூமில் என்ன கிளாஸ் ஆரம்பிச்சிட்டனோ அந்த கிளாஸோட நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது லைவ் ஜூமில். அது நீங்கள் ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்ச் 15 அன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க, அன்னைக்கு நான் வந்து அக்கௌண்ட்ஸும் லைவ் ஜூம் ஆரம்பிச்சிட்டேன், லாவும் லைவ் ஜூம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு போகும்போது நீங்கள் அந்த 2 சப்ஜெக்ட்டுமே ரெக்கார்டிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வர சப்ஜெக்டில் நீங்கள் லைவ் ஜூமில் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி விஷயம். ஸோ நீங்கள் பிப்ரவரி 20th அன்னைக்கோ அதுக்கு முன்னாடியோ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் எல்லா சப்ஜெக்ட்டுமே லைவ் ஜூமில் உட்காரலாம். ஸோ நவம்பர் 24 எக்ஸாமுக்கு இதுதான் கட் ஆஃப். ஸோ ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வாட் இஸ் லாஸ்ட் டேட் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.